ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ராஜப்பா பார்க் இருக்குல்ல, பூங்கா மணிகுண்டு, அதை முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே வந்திருக்கோம். ஓகே, ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இந்த சிபோன்னு ஒரு ஹோட்டலு, அதாவது கான்டினென்டல் ஃபுட் எல்லாமே அது. சரி வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட், மினி ஃபுட் கோர்ட் இருக்குது. கீழே வந்து உள்ள ஐஸ்கிரீமு, இந்த ஸ்டாட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது போல இருக்குது உள்ள. நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, சிபோன்னு, அங்கே தான் போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு கான்டினென்டல் ஃபுட்டு. அது வந்து சயின்ஸ் ஃப்ளோரில் இருக்குது. கீழே வந்து வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது அதாவது தஞ்சாவூர் கேஃப்னு இருக்குது, இது கீழே இருக்குது. சரி மாடிக்கு போவோம், வாங்க வாங்க. என்னன்னே தெரியாது, மாடிக்கு போகணுன்னு சொல்லிட்டோமா. வாங்க, லிஃப்ட்டு கிடையாது போல இருக்குது. லிஃப்ட் இல்லைல்ல, சரி வா பார்ப்போம், நடந்து போவோம், மாடி ஏறுவோம் வாங்க. லிஃப்ட் இருக்குங்க, இங்கே இருக்குது. ஓ அதே மாதிரி இங்கே இது ஸ்டேலாம் இருக்குது பாருங்கள், ஹோட்டல் ராயல் ஸ்டேன்னு இருக்குது. லிஃப்ட் அழுத்துவோம், பரவாயில்ல. இதே கம்பஸில் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க, கான்டினல் ஃபுட்டு, வெஜிடேரியன் ஃபுட்டு, அது மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. பரவாயில்ல, அழகாக லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி வந்தாச்சுங்க. இங்கே எங்கே இருக்குது சிபோ, இங்கே இந்த இடத்துல உள்ளே போகணும் போல இருக்குது. இங்கே அதே மாதிரி இங்கே ரூஃப் கார்டன் இருக்குது போல இருக்குது. கேட்போம் என்னான்ட்டு அவங்கள்ட்ட. இழுப்போம், அப்படியே கதவை திறப்போம். ரெண்டு பேர் தான், சாரி. உட்காரலாமா? இங்கே இருக்கா ரூஃப் கார்டன் இருக்கா? கார்டன் ஓப்பன் ஏசி ஆனால் காற்று பயங்கரமாக இருக்கா? இப்போ கம்ஃபர்டபுள் இங்கே இருக்கா சார்? சரி ஓகே. அந்த டேபிள் ஃப்ரீ. ஃபஸ்ட்டு கீழே போனோம், ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா. மேலே வந்து ரூஃப் டாப் கார்டன்னாங்க, அதையும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, காற்று நல்லா அடிக்கும் போல இருக்குது. இந்த இடத்துல டேபிள் போடுவாங்க சொன்னோம்னா, இந்த இடத்துல டேபிள் இருக்குது. ஆனால் வெளிச்சம் இல்லை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஸ்பேஸு. அதாவது மேலே வந்து கண்ணாடி இருக்குது பாருங்கள். மழை பெஞ்சாலும் நம்ம நனைய மாட்டோம். ரொம்ப ஃபோர்ஸாக மழை பெஞ்சுன்னா கஷ்டம், நனைஞ்சிரும். மழையோ இல்லை மற்ற வேறு எதுவுமே வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே அந்த கிளாஸ் போட்டு அழகாக பக்காவாக கவர் பண்ணியிருக்காங்க. வியூ பாருங்கள் அப்படியே அழகாக. நம்ம அந்த மணிக்கூண்டு தெரியுது பாருங்கள், ஜம்முன்னு. ஃபுட்டு தான் பயமாக இருக்குது, என்ன ஆர்டர் பண்ணுறது தெரியல நமக்கு. என்ன அது? மணிக்கூண்டு தெரியுதா? பெரிய கோயில் தெரியுது, ஆமாம் பின்னாடி தெரியுது பெரிய கோயில். என்னன்னா அந்த செட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. லைட்டு பவர் கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, லைட்டிங் இல்லை. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதாச்சும் ஃபோக்கஸ் லைட் மாதிரி வச்சோம்னா வீடியோ எடுக்கலாம் பக்காவா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ கீழே போய் சாப்பிட்றோம், ஏசியில் போய்ட்டு. இன்னொன்று நமக்கே வேர்க்குது கொஞ்சம், அதனால் கீழே போய்ட்டு சாப்பிடுவோம். லைட்டிங் அந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பராக இருக்குது உள்ள, அப்படியே ஜம்முன்னு. உண்மையிலே இந்த இடம் பாருங்கள், இந்த இடமெல்லாம் சூப்பராக இருக்குது. இங்கேயுமே அந்த பெரிய டேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு 6 பேர் 7 பேர் நம்ம சாப்பிட்லாம், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அந்த பஸ்ஸு வர சவுண்டெலாம் அதிகமாக கேட்டுட்ருக்கு, அது ஒன்று தான் இங்கே. சரி வாங்க நம்ம போய் கீழே போவோம், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் சொல்லுவோம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து உனக்கு என்னப்பா? ஃப்ரூட்ஸா? சரிப்பா. வேறு என்ன ஸ்டார்டர் என்ன இருக்குது? ஸ்டார்டர்ஸு ஸ்பைசி இல்லாமல் சொல்லுங்கள், காரம் இல்லாமல். மலை ப்ரோக்கோலி இருக்கும், ஸ்பைசியாக இருக்குமா, காரமாக இருக்குமா? இது மஷ்ரூம் பால்ஸ் இருக்கு. மஷ்ரூம் பால்ஸா? நான்வெஜ் ஸ்டார்டர். நான்வெஜ் ஸ்டார்டர் சாப்பிடுவோமா? என்ன இருக்குது சிக்கனில்? நான்வெஜ் கிரில் சிக்கன் ஸ்டீக், பாப்டேல் சிக்கன் ஸ்டீக், லேம் ஷாக், அது மாதிரி இருக்குது. இதில் போட்டிருக்காங்களா? இந்த கிரில் சிக்கன் ஸ்டிக்ஸா? சிக்கன் ஸ்டீக் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி. ஸ்பைசியாக இருக்கும், மீடியம் ஸ்பைசியா? சார் அது ஒன்று கொடுத்துருங்கண்ணா. ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக் வச்சுட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண வந்து சூப்பு, அதாவது க்ரீம் ஆஃப் என்ன சூப்பு? க்ரீம் ஆஃப் வெஜ் சூப்பு. ஓகே, உங்களுக்கு பிடிக்காதுல்ல? சாப்பிட மாட்டிங்களா? சாப்பிட்றீங்களா? இருங்க சாப்பிட்டு பார்க்குறேன், சூடாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு. பயமாக இருக்குது, வேறு சூடாக இருக்குன்னு தெரியல. ஊதுவோம், நல்லா ஊதுவோமா? நல்லா சூப்பராக இருங்க. சாப்பிட்றீங்களா? சுடுதா? எல்லாம் ஊதிட்டேன்பா பாருங்க. நான் பிடிக்கலையே உனக்கு? டேஸ்ட் எதுவும் பிடிக்கல பார்த்தீங்கன்னா. நல்லா செம்மையாக இருக்குது, க்ரீம் நிறையா போட்டுருக்காங்க இதில் வந்து. அப்படியே
நிறைய தெரியுது. அந்த ரிச் ராயல் க்ரீம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, செம்மையாக இருக்குது. நான் வெறும் க்ரீம் நினச்சேன். க்ரீமா மஷ்ரூமா? மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஆமாப்பா, எவ்வளோ சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்காங்க பாருங்கள். மஷ்ரூமை நல்லா சின்னதாக கட் பண்ணி சூப்பராக போட்டுருக்காங்க. ஆமாம், சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்காங்க. ஓரளவு பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆமாம், அதை நான் ஸ்பூனில் கலக்கிறேன் பாரு. ஸ்பூனில் கலக்கிறேன்னா பக்காவா? ஸ்பூனில் கலக்கி ஜம்முன்னு சாப்பிட்றேன்னா. என்ன ஜன்னல் என்ன தெரியுது? வெளியே தெரியுதுங்க, வெளியே தெரியும். அதனால பார்க்குறோம். அங்கே பாருங்க, பார்க். அந்த பார்க் தான் போயிட்டு வந்தோம். எவ்வளோ இருக்கு பார்க்? இந்த பார்க்கா? அந்த பார்க்கு போயிட்டு வந்தோம். என்ன பார்க் இது? ராஜாப்பா பார்க். பாருங்க, மணிக்குண்டா. மணிக்குண்டை போயிட்டு வந்தோம். மணிக்குண்டை அதுக்கு பேரு. ராஜா பார்க்னா மணிக்குண்டுன்னு சொல்லுவோம். சரி, ஜாலியாக விளாண்டிங்களா? விளாண்டோம். பை பாய், பை பை. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிரில்டு சிக்கன் ஸ்டிக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாருங்கள், நல்லா புகையாக இருக்குது. அப்படியே என்னன்னு தெரியல, நமக்கே புதுசாக இருக்குது. சுடுது வேறு. இதை கட் பண்ணி தரேன்னாங்க. நம்ம சாப்பிடுவோம் சரிங்களா? ஃபஸ்ட்டு சிக்கனை சாப்பிட்றோம். சிக்கன் கட் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். இது எப்படி சாப்பிடணும்னு நமக்கு தெரியல. ஏதோ குச்சியில் சொருவி வச்சுருக்காங்க சரிங்களா? பரவாயில்ல, எடுத்துப்போம். இதில் ஒரு பீஸ் இருக்குது. சாஃப்டாக இருக்குது பயங்கரமாக. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இனிக்குது கொஞ்சம் அப்படியே. நல்லா டேஸ்ட்டு. செம்ம சாஃப்டாக சிக்கன் வந்து அப்படியே தொங்குது பாருங்க. நல்லா சாப்பிட்டு செம்ம இனிக்குது அப்படியே. இது பேரே நம்ம வாயில் வரல பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் கட் பண்ணுறாங்க அப்படியே. அதை இது என்ன ஃபுட்டு இது அஞ்சு? லசானா. ஓகே, லசானியா. சிக்கன் லசானியா அது. ஓகே ஓகே. வெஜ்ஜா? வெஜ் மீன்ஸ் பன்னீர் வரும் அதில்? சிக்கன் லசானியா தான். ஓகே ஓகே. என்ன லசானியான்னு கேட்டேன். வெஜ் மீன்ஸ் என்ன கொடுப்பீங்க அதில்? மிக்சட் வெஜிடபிள் இருக்கும். ஓகே ஓகே. ஃபுல்லாக வந்து சார் broccoli, mushroom, ஓகே, gobi, carrot, beans, all mixed vegetable, zucchini, capsicum, எல்லாமே இருக்கும். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். marinate பண்ணிட்டு தான் கொஞ்சம் மீடியம் ஸ்பைசி லெவல். ஓகே ஓகே. சூடாக இருக்குது அப்படியே. ஆவி பறக்குது சூடு அப்படியே. சீஸ் எல்லாம் இருக்குது அப்படியே. பாப்பாக்கு வேண்டாம், நம்ம மட்டும் சாப்பிட்டு வைப்பாங்க. அது எப்படி இருக்குன்னு. பாப்பா அவனுக்கு பிடிக்காதுல்ல அது. என்னன்னே தெரில, எனக்கே தெரில. ஒரு மாதிரியாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது நமக்கு. ஏன்ப்பா ஃபுல்லாக சீஸ்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. அப்படியே பாருங்கள், குறன்னு இருக்கு. விடுங்க சாப்பிடுவோம் அப்படியே. என்ன பண்ணுறது? ஆமாம், ஃபுல்லாக சீஸ் நிறைய போட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சீஸு ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் வந்து காலிஃப்ளவர் மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நிறைய போட்டிருக்காங்க. சாப்பிட்லாம். பர்கோலி அது இது எனக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கிடையாதுங்க, பர்கோலி அது பேர். எனக்கே தெரில பாருங்க. அதெல்லாம் காயெல்லாம் சாப்பிட்ணும் தெரியணும். நமக்கு ஒன்றுமே தெரில. உனக்கு தெரியுமா என்னென்னு? பாருங்க, பாப்பாவுக்கே தெரியாது. பாப்பா இந்த ஈரல் காய் சாப்பிடுவீங்களா? பார்த்தீங்களா, ஈரல் காய் சாப்பிடும் நம்ம மாதிரி பாப்பா. ஈரல் காய் மீன் சாப்பிடுவீங்களா? பாருங்கள், அது மாதிரி சாப்பிடுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி பாப்பா வந்து. அதனால் சரிங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு அது வந்து சாப்பிடுவோம்.
இல்லை பிக்க வேண்டியது கத்தியை போட்டு இந்த ஸ்பூனை போட்டு பிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம அப்படியே. இது என்னன்னு தெரியல, மாவு மாதிரி இருக்கு. என்னது பாஸ்தா? அதாவது அது பேர் நினச்சிங்க, பாஸ்தா சாப்பிட்றோம்ல அதோட ஷீட்டான். அது ஷீட்டை போட்டு சீஸை போட்டு கேரட்டை போட்டு நிறையா காயை போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பயங்கர வெஜிடேரியன். நல்லா இது அப்படியே கட் பண்ணி சாப்பிட வேண்டியதாக இருக்கு பாருங்க. இருங்க கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நம்ம கையில் சாப்பிட வச்சுருவோம். சரிங்களா? பாருங்க ரப்பர் மாதிரி இருக்குது அப்படியே. இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் பாருங்க. செம்மையாக இருக்குது சாப்பிட அப்படியே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் cottage. Paneer cottage. Paneer with vegetable, cheese cottage with herb rice. Herb rice, okay. And என்ன ரைஸ் இது? herb rice. Herb rice, okay. பாப்பா ரைஸ் கட்டின சப்பையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பாவுக்கு ரைஸ் வச்சுருவோமா? தள்ளுங்க அப்படியே. ஓகே இருங்க. பார்த்தியா அவசரப்படக்கூடாது பாப்பா. கீழே கூட்டிட்டு நான் அடுத்த நைட் போயிட்டு போடுறீங்க. போதுமா இது? நல்லா இருக்கா? ஓ வெறும் ரைஸ் வேணுமா உனக்கு? கேட்பேன்னாண்டு. இது என்ன பார்த்தீங்கன்னு இங்கே பாருங்கள், என்ன தான் நம்ம இந்த வெஜிடேரியன் தான் சரி, நமக்கு சிக்கன் சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்குது. நான்வெஜ் இல்லைன்னா நமக்கு திருப்தியாக இருக்காது. ஏன்ப்பா இந்த ரைஸு, இந்த பாஸ்தாவோட லேயரு, ரைஸு ப்ளஸ்ஸு சிக்கனு எல்லாத்தையுமே கலந்து அப்படி போடுறோம் பாருங்கள். செம்மையான டேஸ்ட்டு. இது வந்து பன்னீர், இது சீஸ் பன்னீர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பிளெயின் சப்பாத்தி வந்துருச்சு. அழகாக பிளேட் வச்சு அழகாக சாப்பிட்டுருக்காங்க குழந்தை. அப்படியே எப்படி சாப்பிட்றீங்க? இங்கே பாருங்க, கையால் பிச்சு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஸ்பூனை பிடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், அதை சப்பாத்தியை பிச்சு போருக்கில் குத்தி அழகாக சாப்பிட்றாங்க. ஓகே சாப்பிடுங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது என்னது? சீஸ் பண்ணிடுங்க. பயங்கர சீஸாக இருக்குது. உள்ளே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் அதை போட்டுருக்காங்க, சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்காங்க. என்னன்னு தெரில, ஏதோ ஒன்று போட்டுருக்காங்க உள்ளே. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? அப்படியே போடும், வரல. இப்படியே போட்டு இப்படி தான் வந்துருக்கு. இப்படியே சாப்பிடுவோம். சரிங்களா? அப்படியே தான் சீஸு, அது சீஸ் பன்னீர். சீஸ் நிறையா இருக்குது, அவ்வளோதான். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுருக்காங்களா சொல்கிறாங்க, அதான் சொல்கிறேன். ஏப்பா அதே மாதிரி தாங்க பன்னீர் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. டேஸ்ட்டு ரைஸ் பாருங்கள், ரைஸு இந்த பன்னீர் இதெல்லாம் போட்டு கலந்து அந்த கிரேவி மாதிரி அடியில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆமாம் பன்னீர் தான், கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடியில் சீஸ் போட்டது எல்லாமே கலந்து சாப்பிடலாம். இதில் கொஞ்சோண்டு ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஹெர்பல் ரைஸ். இது வந்து இந்த ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ப்ளஸ் பாருங்கள், கேரட்டு, கேப்சிகம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இதோட சேர்ந்து சாப்பிட்றோம் தான் ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தோம்னு வச்சுங்க, செமையாக நான்வெஜ் வரைக்கும் நிறையா சாப்பிட்லாம். ஃபேமிலியோட அந்த வச்சு வெஜிடபிள் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. சரி சாப்பிட முடியாது. பாப்பா சப்பாத்தி போதுமாண்ணா? கொஞ்சம் சாப்பிடு. தாங்க காய் சாப்பிடுங்க. ஓகே, கையால் சாப்பிடுவோம். சும்மா அப்படியே கையால் போட்டு சாப்பிடு. சரி ஓகே, கையால் சாப்பிட. நம்மளும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியை போட்டு அந்த இதுக்கு பன்னீருக்கு வந்துல கிரேவி லைட்டாக அதை தொட்டு சாப்பிடுவாங்க. அப்படியே வேறு கிரேவி ஆர்டர் பண்ணால் அதுக்கு ரேட் ஆகும். ப்ளஸ் அது தண்ணி காசு போடுவாங்க. அதனால் அந்த இதுக்கு பன்னீருக்கு வந்துல கிரேவி அதையும் சாப்பிட சேர்த்து அப்படியே. இந்த கிரேவி என்னென்னா காரமாக இருக்குல்ல வச்சுன்னு
பாருங்க சப்பாத்திலாம் காரமா இந்த கிரேவி நல்லா காரமாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திலாம் காரமா இருக்காது, நீங்களே சாப்பிடுங்க. சரி சாப்பிடுவோம் சரிங்களா. அழகாக கேரட் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு உள்ளே போட்டு அப்படியே கிரேவி தொட்டு சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா செமையாக சாப்பிட்டாச்சிங்க. பில்லு பார்த்தீங்கன்னா 1280 ரூபா பில்லு. அதாவது சூப் பார்த்தீங்கன்னா 150 ரூபா. அந்த கிரில் சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா 270 ரூபா. ஸ்டஃப்டு சீஸ் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா அது என்னது பன்னீர் அது பார்த்தீங்கன்னா 360 ரூபா. அடுத்தது வெஜ்ஜு லசானா அது 360 ரூபா. வீட் சப்பாத்தி 2 பீஸ் 60 ரூபா. ஓகே. வாட்டர் பாட்டில் 20 ரூபா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1280 ரூபா பில்லு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்துச்சுங்க வேறு மாதிரி செமையாக சாப்பிட்ருப்போம். பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு லசானா சொல்லிட்டாங்க, ஃபிஷ் லசானா அது மாதிரி சொல்லிட்டாங்க. நல்லா செமையாக சாப்பிட்ருக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். கீழே வந்து இங்கே கீழே வந்தாச்சுங்க. என்ன ஐஸ்கிரீம் இருக்குங்க? ஐஸ்கிரீம் என்ன இருக்குண்ணா? டாய் வாடா, அது தருவாங்க. நம்ம இங்கே பில்லு போடணும் வாங்க. என்னென்னா ஐஸ்கிரீமு இங்கே பாப்பா கேட்குற ஐஸ்கிரீம் இல்லைங்க, கப் ஐஸ்லாம் இல்லை, அந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் தான் இருக்குது. அதனால் நம்ம வெளியே போய் சாப்பிட்றோம் சரிங்களா. ஃபுட்டு வந்து உண்மையிலே செமையாக இருந்துச்சு. நிறையா பேர் வராங்க சாப்பிட்றதுக்கு. அதாவது ஃபாரினில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு தெரியுது என்னென்ன ஃபுட்டு என்னென்ன என்ன டைப்ஸ் இருக்குது எல்லாமே தெரியுது. நமக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ சாப்பிட்டோம், இந்த பன்னீர் அப்புறம் இந்த இதெல்லாம் சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா லசானாவா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னா சூப்பராக சாப்பிட்ருக்கலாம், நிறையா சாப்பிட்ருக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே ஐஸ்கிரீம் கடைக்கு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. பாப்பா ஐஸ்கிரீம் கட்டு இருந்தால் அவளுக்கு அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறோங்க சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.